ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். இன்னைக்கு காலையில் அன்றாட வேலைகள்லாம் முடிச்ச உடனே ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. ஜிம்ல இன்னைக்கு கார்டியோ டே தான், அதனால குவிக்காவே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வழக்கமான டைமை விட கொஞ்சம் முன்னாடியே ஜிம் போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா தலை குளிக்கிற பிளான் இருக்கு. இந்த வின்டர் சீசன்ல தலை குளிக்கிறது நினைச்சாலே கடுப்பாது. லேட் ஆக ஆக அந்த தலை குளிக்கிற மூடு போயிருது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ஜிம் போயிட்டு வந்துட்டு தலை குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்புறம் ஒரு சிலர் என்னுடைய ஹேரை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடலான்னு நினச்சேன். சரி, ஹேரை பண்ணுறது காமிக்கிறப்ப என் ஹேருக்குன்னு நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என் ஹேர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி கேர்லி ஹேர் தான். ஆனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் 4 பேருக்குமே கேர்லி ஹேர் தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேர்லி ஹேர். என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா காயிலி, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரவேதியோட ஹேரும் இருக்கும், நல்ல காயிலியாக இருக்கும். அஷ்மியோடது அந்த அளவுக்கு டைட் கேர்ள்ஸ் இருக்காது, கொஞ்சம் லூஸ் கேர்ள்ஸ், வேவி அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். என் ஹேர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில். ரவேதி அளவுக்கு ரொம்ப டைட்டான கேர்ள்ஸும் கிடையாது, அஷ்மியா மாதிரி லூஸான கேர்ள்ஸும் கிடையாது, மீடியமாக இருக்கும். என் பசங்களுக்கு வந்து கேர்லி ஹேராக தான் நான் மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். எப்பயாச்சும் அவங்க ஆசைப்படுறப்ப மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். ரவேதியோட ஹேர் வந்து அவளுடைய லென்த்துக்கும் அவள் ஹேர் டெக்ஸ்சருக்கும் அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால நான் வந்து ரொம்ப ரேராக தான் அவளுக்கு பண்ணுவேன். அஷ்மிக்கு வந்து 2 விதமாகவும், கொஞ்ச நாள் கேர்லியாக வச்சுப்பா, திடீர்னு ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னு கேட்பா. மோஸ்ட்லி அவள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுறேன்னாலும் என் ஹேராக இருந்தாலும் சரி, பசங்க ஹேராக இருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். தலை குளிக்கிறப்ப பண்ணுறதான். அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டை நம்ம யூஸ் பண்ணாலும் ஹீட் டேமேஜ் நிறைய ஆகும் அப்படிங்கிறதுனால. எனக்குமே என் ஹேரை கேர்லியாக மெயின்டைன் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பேன். யூஎஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் கேர்லி கேர்ள் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேர்லி ஹேரை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். கேர்லி ஹேரை ட்ரையாக கோம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் தெரியாது. அப்போது ரொம்ப சிக்காக இருக்கும், அதை பிடிச்சி வச்சு சீவுன்னு சீவுவோம். சின்ன வயசுலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் பேன்லாம் வேற இருக்குமா, அதெல்லாம் சீவுறப்ப உயிரே போயிடும். ட்ரையாக அந்த ஹேரை சீவுறப்ப வர்ற வலி வந்து அது கேர்லி ஹேர் இருக்கிறவங்களால மட்டும்தான் உணர முடியும். ட்ரையாக சீவுறதுனால ஹேர் வந்து ரொம்ப பஃபியாக கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்போல்லாம் அந்த ஹேர் ஏண்டா நமக்கு இருக்குது, எப்படியாவது இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிட முடியாதா அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான், அதுவும் கோவிட் டைமை ஒட்டி தான் இந்த கேர்லி கேர்ள் மெத்தட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் நான் அதை வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் என் ஹேர்லேயே. ஏன்னா நம்ம பெருசாக வெளியே போகிறதோ எதுவும் இருக்காது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன். அந்த மாதிரி அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு அப்போ தான் அந்த கேர்லி ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதனால என் பசங்க தப்பிச்சாங்க.
ஆனால் அந்த கோவிட் டைமுக்கு அப்புறமா நான் வந்து எனக்கு அது டூ மச் ஒர்க்காக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ சின்ன பசங்களுக்கெலாம் வந்து இப்போ என் பசங்களுக்கெலாம் வந்து நான் அந்த தலை குளிக்கிற அன்னைக்கு ஸ்டைல் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறமா ஜஸ்ட் அவங்க ஒரு போனிடெயிலோ இந்த மாதிரி போட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சீப்பே படாது தலையில். குளிக்கிறப்ப மட்டும்தான் சிக்கெடுப்போம். மற்ற டைம்லலாம் அதை சீவுறதே கிடையாது, அப்படியே விட்டுருவேன். ஹேர் வாஷ் டே அன்னைக்கு கேர்ள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். அடுத்து ஒரு நாள் போனாலே அந்த ஒரு ஃப்ரிட்ஜு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். பசங்களுக்குலாம் அது வந்து க்யூட்டாக தான் இருக்குது, அவங்களுக்கு பெருசாக வித்தியாசமாக தெரியாது. எனக்கு அந்தளவுக்கு அதோட வெளியே போகிறது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால என்னுடைய கேர்ளோடைய டெக்ஸ்சருமே வந்து ரொம்ப மாறி தான் இருக்குது. அதை நான் வந்து திரும்ப ரிவைவ் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் பற்றி யோசிச்சே நான் அதை கேர்லியாக மெயின்டைன் பண்ணணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இது வந்து இன்னும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போயும் அப்பப்போ எட்டி பார்க்கும், கேர்லியாக ஸ்டைல் பண்ணி பார்ப்போமா ஒரு வாட்டி அப்படின்ட்டு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ஹேர் வாஷ் வந்து வீக்லி ஒன்ஸ் தானே பண்ணுறேன். ஸோ அன்னைக்கு வந்து நான் ஸ்டைல் பண்ணிட்டேன். ஸ்டைல் பண்ணுறப்ப வந்து நம்ம லீவ்-இன் கண்டிஷ்னர், ஜெல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா, அதனால் அதுக்கப்புறமா நான் ஸ்ட்ரெயிட் பண்ணணும்னு நினச்சா கூட அது வந்து கரெக்டாக வராது. நம்ம நார்மலாக இருக்கிற ஹேரில் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வராது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தலைக்கு குளித்து அதுக்கப்புறமா தான் என்னால் ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியும். அதனாலேயே வந்து ரொம்ப ஹெசிடேஷனாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா திரும்பவும் தலை குளிக்கணுமே அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும். வின்டர் சீசன் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸி கேர்லி ஹேராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. குளிக்கிற அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஈரமாகவே விட்டுருப்போமா. அதுக்கும் நம்ம வந்து ட்ரையர்லாம் யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் நான் மோஸ்ட்லி அப்படி ஏர் ட்ரை தான் பண்ணுவேன். அதனால் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் மற்றபடி வந்து வெளியே போகிறப்பெல்லாம் நம்ம இப்போ எப்படியும் வின்டர் ஹேட்லாம் வச்சுட்டு தான் போகிறோம். அதனால் பெருசாக அது ஃப்ரிஸி ஆனால் கூட சமாளிக்கலாங்கிறது தான். அதனால் இந்த வின்டர் சீசன் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணணும். அப்படி நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக லாங் வீடியோவாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். என் பசங்களோட ஹேருக்கு நிறையவே காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். எங்கே போனாலும் அவங்க ஹேரை பற்றி யாராவது ஒருத்தராவது கேட்பாங்க. அவங்க கேர்ள்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வீடியோ கீழே கூட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் அவங்களுடைய கேர்லி ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவாக கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்டைல் பண்ணோன்னா கேர்லி ஹேரோட அழகே அழகு தான். என்னோட ஸ்கேல்பில் இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன். ரோஸ்மெரி ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டதுலேருந்து இதை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்குமே இது ஒர்க் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த ஆயிலை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுவேன். லெங்த் ஆஃப் தி ஹேருக்கு நல்லெண்ணெயும் கேஸ்டர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். முன்னாடிலாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் பொடுகு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சதுலேருந்து நல்லெண்ணெய்க்கு மாறிட்டேன். இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா கால்வாசி கேஸ்டர் ஆயிலும் முக்கால்வாசி நல்லெண்ணெயும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே சோக் பண்ண விட்டுருவேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் யூஸ்வலாகவே ஹேர் வந்து இந்த பாத்ரூமில் தான் பண்ணுவேன். ஏன்னா முடியெலாம் விழும் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே பொதுவாக பண்ணுறதில்ல. ஸோ பாத்ரூமில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து லைட் அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கனெக்டடாக தான் இருக்கும். லைட்டை ஆன் பண்ணோன்னாலே எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதனால் அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ உள்ளே நின்று பண்ணுறப்ப என்னால் பேச முடியாது. ஸோ முன்னாடியே சொல்ல வேண்டிய சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். முதல்ல குளிக்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷியா மாய்ஸ்சரோட ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேரபன் சல்ஃபேட்லாம் இல்லாத ஷாம்புவாக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்டிஷ்னர் அப்படிங்கிறது நம்ம மக்களில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நானுமே இந்த கேர்லி கேர்ள் மெத்தடுக்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது கேர்லி ஹேரோ ஸ்ட்ரெயிட் ஹேரோ என்ன ஹேராக இருந்தாலும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அதுதான் வந்து நம்ம ஹேரை மறுபடியும் ஸ்மூத் ஆக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப அது வந்து அழுக்க போக்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஹேரை வந்து ட்ரை ஆக்கும். அதை திரும்ப நமக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம். கண்டிஷ்னர்லேயே
கண்டிஷ்னர்லேயே 2 இருக்குது. ஒன்று நார்மலாக இந்த மாதிரி நம்ம ஷாம்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற கண்டிஷ்னர், இன்னொன்று வந்து லீவ்-இன் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கேர்லி ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு, கேர்லி ஆர் வேவி ஹேர் அந்த டெக்ஸ்டர்டு ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லீவ்-இன் கண்டிஷ்னர். லீவ்-இன் கண்டிஷ்னர் எல்லாருக்கும் தேவையில்லை, ஆனால் இந்த நார்மல் கண்டிஷ்னர் வந்து எல்லா டைப் ஆஃப் ஹேர் இருக்கவங்களும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும். கண்டிஷ்னர் வந்து எப்பயுமே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லெங்த் ஆஃப் தி ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறப்பவும் ஃபுல்லாக வாஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, லைட்டாக மேலாப்பில் வாஷ் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து நம்ம முடியல இருந்தாலும் ஓகே தான். ஃப்ரிட்ஜு கம்மியானோம் அப்படின்னா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுறது பெட்டர். ஆனால் இங்கே இருக்கிற வெதருக்கு கோல்டு வாட்டர்லலாம் வாஷ் பண்ண முடியாது. ஸோ நான் நார்மல் ஹாட் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அங்கேயே வந்து என் ஹேரில் இருக்கிற சிக்கெல்லாம் எடுத்துருவேன். சீப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே ஒரு சீப்பு வச்சுருப்பேன், அந்த சீப்பு வச்சு சிக்கெல்லாம் எடுத்துருவேன். வெட்டாகவே இருக்கிறப்ப சிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி நிறைய பிரேக்கேஜ்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அங்கேயே எடுத்துட்டு அதுக்கப்புறம் டவல் வச்சு பரபரன்னுலாம் தோட்ட மாட்டேன். ஜஸ்ட்டு அந்த தண்ணி எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபரோ இல்லை நார்மல் டவலாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம தேய்க்க போகிறது இல்லை, தேய்க்கிறோம் அப்படின்னா சாஃப்டான ஏதாவது ஒரு டிஷர்ட்டோ இல்லை மைக்ரோ ஃபைபர் டவல்னு கிடைக்கும், அதுவோ வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதுவும் வந்து மைக்ரோ ஃபைபர் டவல் தான், பட் இது வந்து இந்த ரேப் மாதிரி, நம்ம சும்மா இது வந்து டவல் மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ரேப் மாதிரி. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஹேர் டைப் பண்ணுறதுக்குன்னே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டவல் வச்சு அப்படியே கட்டி வச்சுருவேன். இதுதான் என்னுடைய ஆக்சுவல் ஹேரோட டெக்ஸ்சர். இதை விட இன்னும் கொஞ்சம் கேர்லி தான், ஆனால் நான் வந்து தொடர்ந்து ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் அந்த காயில் வந்து கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க எலாங்கேட் ஆன மாதிரி இருக்குது. நான் ரெகுலராக ஸ்ட்ரெயிட்னர் வச்சு பண்ண மாட்டேன். இந்த ப்ளோ ட்ரையர் ப்ரஷ் மாதிரி இருக்குது, ரெவ்லான் பிராண்டோடது. எப்பயாச்சும் வேறு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனோ இல்லை என்னைக்காச்சும் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுறப்ப ஹேர் வந்து ஃபுல்லி ட்ரையாக இருக்கணும், ஆனால் இது யூஸ் பண்ணுறப்ப ஹேர் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கக்கூடாது. ஏன்னா இதுவே ஒரு ப்ளோ ட்ரையர் மாதிரி தான், ட்ரை பண்ணுறதுக்குள்ளே தான். அதில் ப்ரஷ் அட்டாச்மெண்ட் வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். அப்படி ப்ரஷ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இதை வந்து நம்ம ட்ரை ஹேரில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப பஃபியாக கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாலாம் வராது. ஸோ வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கிற ஹேரில் தான் இது யூஸ் பண்ணணும். இப்போ என் ஹேர் வந்து வெட்டாக தான் இருக்குது, ரொம்ப ட்ரிப்பிங் வெட்டாக இருந்தாலும் ரொம்ப ஹீட்டை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தண்ணியெலாம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் ட்ரிப் ஆகாமல் கொஞ்சம் வெட்டாக தொட்டு பார்த்தோன்னா வெட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் ஸ்டைல் பண்ணுவேன். இதில் கூல், லோ, ஹை அப்படின்ட்டு 3 செட்டிங்ஸ் இருக்குது. கூலில் வச்சோம் அப்படின்னா ஹை ஸ்பீடில் கோல்டு ஏர் வரும், லோவில் ஹாட் ஏர் தான் வரும் ஆனால் கம்மி ஸ்பீடில் வரும், ஹையில் ஃபுல் ஹாட் ஏர் ஹை ஸ்பீடில் வரும். நான் எப்பயுமே ஹையில் வச்சு தான் பண்ணுவேன். லோ அண்ட் கூல் அந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது கர்லி ஹேருக்கு. ஹீட் டேமேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹீட் ப்ரொடெக்டன் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேரை எப்பயுமே இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வரும். ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணுறப்ப இது ஏதோ ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும், கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் நீங்கள் பண்ண இதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க, ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரி ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறப்ப எப்பயுமே ப்ரஷ்ஷு முடிக்க மேலே இருக்கிற மாதிரி பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மோஷனில் பண்ணோன்னா பெட்டராக ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆனதுக்கு அப்புறமா உள் பக்கமாக ப்ரஷ்ஷை விட்டு இப்படி பண்ணோன்னா வால்யூம் கிடைக்கும். ஒவ்வொரு ஹேர் டெக்ஸ்சரை பொறுத்து தான் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும், எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணால் ஸ்ட்ரைட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன செக்ஷனாக ஹேரை பிரித்து பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸ்ட்ரைட்னரோ இல்லை இந்த மாதிரி ப்ளோ ட்ரையிங் ப்ரஷ்ஷோ எது யூஸ் பண்ணாலும் ரூட்டில் இருந்தே பண்ணணும். இல்லாட்டி அந்த டாப் போர்ஷன்ஸ் மட்டும் டெக்ஸ்சர்டாக இருக்கும், கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு 2-3 செக்ஷன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மொத்தமாக ஒரு வாட்டி கோம் பண்ணி விட்டுக்கணும். உங்கள் கையில் நார்மல் ஹேர் ட்ரையர் தான் இருக்குன்னா நீங்கள் உருண்டையாக கிடைக்கிற கோம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நார்மல் ஹேர் ட்ரையர் வச்சு இந்த ரிசல்ட் அட்டைன் பண்ண முடியும். எல்லா செக்ஷனும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முடியை இந்த மாதிரி முன்னாடி போட்டுட்டு ஒரு தடவை கோம் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் வால்யூம் கிடைக்கும். கடைசியாக ஹேரை கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் ஷைனியாக மாற்றுறதுக்காக இந்த சீரம் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எடுத்தால் போதும், ஒரு 2 ட்ராப் அந்த மாதிரி.
அப்புறம் அதை கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு முதல்ல பேக்கில் இருந்து அப்ளை பண்ணணும். முதல்லையே ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணிட்டோன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி தெரியும். பேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத ஃப்ரண்ட்டில் லைட்டாக தடவிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஹேர் பேக்கில் இருந்து இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான், டன். ஃபாஸ்ட் இப்போ தான் பிரேக் பண்ண போகிறேன். 18 hours 37 minutes பண்ணியிருக்கேன். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு தான் பிரேக் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணியிருக்கேன். சிக்கன் எக்கெல்லாம் போட்டு, கேரட் தக்காளிலாம் போட்டு, க்ரீக் யோகர்ட்டில் ஒரு ராய்த்தா மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் க்ரீன் டீ. இதுதான் என்னோடய லஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹேருக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் கேர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆக்சுவலி அதை விடவே இன்டர்னல் கேர் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக என்ன வேணால் போடலாம், ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக இல்லை அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. பர்சனலி எனக்கு எப்படின்னா, எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் போடுறதோ இல்லை வேறு ஏதாவது இந்த ஹோம் ரெமெடிஸ் மாதிரி ட்ரை பண்ணுறதுலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கொஞ்சம் சோம்பேறித்தனோன்னே வைங்களேன். ஸோ நான் வந்து அதெல்லாம் பண்ணுறதை விட இன்டர்னலி எடுத்துக்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஹேருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரிடே பேசிஸில் நான் எடுத்துப்பேன். அது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து எக் வச்சு மாஸ்கெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்டர்னலி ப்ரோட்டீன் சப்ளை பண்ணுறதுக்காக. அதை விட நீங்கள் அந்த எக்கை வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். தெரியல, மேபி எக்ஸ்டர்னலியும் அது ஒர்க் ஆகுமா இருக்கும். ஆனால் நான் பெருசாக அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கிறது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து கொஞ்ச நாள் ஒரு ஃபேட் டயட் மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்களில் ப்ரோட்டீன்லாம் பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ணதில்லை. அப்போல்லாம் எனக்கு பயங்கரமான ஹேர் ஃபால் இருந்துச்சு. அப்போ எனக்கு காரணமே புரியலை, எதுக்கு இவ்வளோ திடீர்னு இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ வேறு எனக்கு வந்து டெலிவரி முடிஞ்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் டைம்னால அதனாலயா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் அது ரொம்ப நாளாக என்னால் அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போகிற போக்கு பார்த்தா சொட்டையாயிருவோம் போல இருக்குங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் டயட்டில் ப்ரோட்டீன்லாம் இன்க்ளூட் பண்ணி கரெக்டாக ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுங்கிறது நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும், நெயில்ஸ் ஆகட்டும், ஹேர் ஆகட்டும், ஸ்கின் ஆகட்டும், எல்லாத்துக்குமே மெயின் திங் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான். ஸோ அதில் தேவையான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபுட்டு இல்லாமல் மற்றபடி நான் வந்து ஃபுட்லேருந்து எடுக்கிற ப்ரோட்டீன் தவிர எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துப்பேன். ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி குடிப்பேன். அதுலேயே வந்து கோலஜனும் ஆட் பண்ணிப்பேன். கோலஜனுமே ஹேருக்கு, நெயில்ஸுக்கு, ஜாயிண்ட்டுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. அதை எடுத்துக்கிறேன். சிலர் வந்து பயோட்டின் எடுத்துப்பாங்க. பயோட்டினும் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நான் பர்சனலி பயோட்டின் எடுத்துக்கிட்டது இல்லை. வைட்டமின் டி சப்ளிமெண்ட்டும் ஒமேகா 3யும் இது போக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் தி டே. நட்ஸ் மாதிரியே சீட்ஸ் எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். என்னோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஹேர் கேர்லாம் இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பண்ணுற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ என்னோட லஞ்சை நான் சாப்பிட போகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.